ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் தெலுங்குல இப்ப ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன அந்த படத்துல வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, தாம் பெத்த பெண் பிள்ளைய வச்சு ஒரு மாந்திரிகத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மாந்திரிகம் சாதாரண விஷயம் இல்ல. பூனை பிரசவிச்சு நீங்க பாத்திருப்பீங்களா? முடியாது. சோ அந்த பிரசவ டைம்ல அந்த பூனையை தூக்குல தொங்க விட்டு அதன் மூலமா விழக்கூடிய அந்த குட்டிகளோட ரத்தத்தை வச்சு ஒரு மாந்திரிக பூஜையை ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், பிரச்சனைகள், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வித்தியாசமா சொல்லிருக்கக்கூடிய படம் தான் ஹனின்னு சொல்லிட்டு இப்ப ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மலைப்பகுதியை நோக்கி சில நபர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அங்க வித்தியாசமான ஒரு சிலைக்கு முன்னாடி உட்கார வச்சு சில மாந்திரிகள் பூஜைகள் செய்யப்படக்கூடிய ஒவ்வொருத்தோட மார்பு பகுதியிலும் ஒரு வித்தியாசமான இந்த சாமியோட சிலையை வந்துட்டு பச்சை குத்திக்கிறது வழக்கம். சோ அப்படி பச்சை குத்தி சில பூஜைகளும் சில தந்திரத்தையும் இங்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த டைம்ல இங்க ஒரு சின்ன பொண்ணு பயங்கர ரத்தத்தோடய அவங்க அம்மா கிட்ட ஹனி நம்ம கூட வரும் இல்லமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிற மாதிரி நமக்கு இங்க காமிக்கும். அப்படியே சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு 2013 காலகட்டத்தில் ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. 2013 காலகட்டத்தில் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, இவரோட பேரு ஆனந்த். சோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. அங்க வேலை பார்க்கக்கூடிய இருக்கிற சக ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவர் வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸ்ல இந்த மந்திரம் பண்றது, பூஜை கட்டுறது, இந்த மாதிரி இவர் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த டேபிள்ல எப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்து இவன் வந்துட்டு ஒரு மாதிரி மந்திரக்காரன் தந்திரக்காரன் சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த தடவை வந்துட்டு பயங்கரமா அடிச்சு வேலையை விட்டு தூக்குற லெவலுக்கு போயிடுச்சு. சோ இதனால வேலையை விட்டு சட்டையெல்லாம் அடி வாங்கி கிழிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராரு. சோ வீட்டுக்கு வரும்போது இவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை வந்துட்டு இப்பதான் பிறந்திருக்கு. சோ காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கை. சோ ஆனா அந்த வாழ்க்கைக்கு மத்தியில பின்னாடி இப்படி ஒரு மாந்திரிக வேலையில இவர் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே மனைவிக்காரங்க என்னங்க சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் ஒரு பதிலுமே சொல்லல. நேரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ சில பூஜைகளை பண்ணிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த நாக்கை வந்துட்டு நீட்டுறாங்க. சோ இந்த பூஜையை வந்துட்டு சஷ்டி தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை. சோ இதை ஒரு பண்ணிட்டு இருக்க ஆனந்த் வந்துட்டு இப்ப வேலைக்கு எல்லாம் போறது இல்ல. ஃபுல் டைமே வந்துட்டு இந்த மந்திரம் பண்றது தந்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி இவர் ஒரு பக்கம் அப்படியே சுத்திட்டு இருக்காரு. குடும்ப வருமானத்துக்கு வந்துட்டு மனைவிக்காரங்க ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப பாப்பாவும் கொஞ்சம் பெருசாயிட்டா, வருஷங்கள் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே ஃபேமிலிக்கு தேவையான ஒரு காசை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில நேரத்துல வந்துட்டு மனைவிக்காரங்க சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால வந்துட்டு முடியலங்க, குடும்ப செலவுக்கு தான் என்னால பார்க்க முடியுது, என்னால எதுவுமே செய்ய முடியல, கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையாவது பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. இது வந்துட்டு நம்ம ஆனந்துக்கு வந்துட்டு பயங்கரமான கடுப்பாகுது. என்னடி என்னைய வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்கிறியா அப்படின்னு போட்டு மனைவிக்காரங்களை அடிக்கிறதுக்கு போக வெளியே வந்துட்டு பயங்கரமான ஏதோ சத்தம். ஊர்ல இருக்கவங்கள வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா அதே தெருவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்க ஆனந்த் வந்துட்டு இனிமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் டீட்டெயிலா கேட்கும் போது தான் தெரியுது இவர் வந்துட்டு இந்த பூஜை எல்லாம் பண்றாரு. இவர் வந்துட்டு சரியான சூனியக்காரன். இவரால் வந்துட்டு அடிக்கடி எங்க ஏரியால இருக்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அதனால வந்துட்டு இவன் இனிமே இங்க இருக்கக்கூடாது. இவனை உடனடியா வந்துட்டு இங்க இருந்து காலி பண்ண சொல்லுங்க. இல்ல அப்படின்னாக்கா நாங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் ஓனர் வந்துட்டு நம்ம ஆனந்த் கிட்ட சொல்லிட்டாரு, தம்பி இனிமே வந்துட்டு இங்க நீங்க இருக்க வேண்டாம், எனக்கு வந்துட்டு என்னோட வீடு முக்கியம், அதனால நீங்க காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ல வந்துட்டு திடீர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே ஆனந்த் வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி இங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் வழக்கம் போல இவர் அந்த பூஜைகள் தான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேலை வெட்டிக்கு எதுக்கும் போறது இல்ல. மனைவிக்காரங்க ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, சோ அதை அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஒரு தடவை ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் குழந்தையோட அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு பாடுற சத்தம் ரொம்ப அழகா இருக்கு. அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை அடம் பிடிக்க சரின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க டீச்சர் வந்துட்டு ஒரு பாடலாசிரியர், இவங்க ஒர்க் பண்ற அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க. சோ அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே ஜெனரலா வந்துட்டு பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவங்களுமே வந்துட்டு நல்லா பாட்டு பாடக்கூடியவங்க தான். சோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு அப்படியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்துல அப்படியே ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இவர் ஏதோ சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. மனைவி குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் அன்டைம்ல வந்துட்டு சாரகபாணி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆனந்த் இருக்கா இல்லையா, இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல சில பூஜைகளை வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ வந்திருக்கிறவரோட நபர்ல அவரோட மார்பு பகுதியிலும் சேம் அதே டேட்டோ நம்ம ஹீரோ ஆனந்த் இருக்கா இல்லையா, இவனோட மார்பு பகுதியிலும் சேம் ஒரே டேட்டோவா இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் சில பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, இவரோட பெண் பிள்ளைய வச்சு ஏதோ சில பூஜைகள் செய்ய போறதாவும் அதனாலதான் நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறதாவும் நீ இதன் மூலமா நல்ல வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆசைபாசைகள்
எல்லாம் பேசிட்டு இருக்க பேச்சு சத்தத்தை கேட்டு மனைவிக்காரங்க வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. சோ இவங்க ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. ஹீரோவும் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஏதோ சில பூஜைகள் செய்ய போறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து அந்த சாரகபாணி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பிடிச்சி நம்ம மனைவிக்காரங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வந்துட்டு இதையே பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க இவர் வந்துட்டு ஆனந்துக்கு பயங்கரமான கடுப்பாகுது. மனைவிக்காரைய போட்டு பொலன்னு பொலங்க ஆரம்பிச்சிட்டாரு. மீரா ஒரு பக்கம் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்பா விட்டுருங்கப்பான்னு. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோ ஆனந்த் வந்துட்டு கேட்கற மாதிரி தெரியல, பயங்கரமா அடிச்சிட்டாங்க. மனைவிக்காரங்க வலி தாங்க முடியாம கதறல் சத்தம் ரொம்ப அதிகமாக பக்கத்து வீட்டுல வந்துட்டு அந்த பாட்டு பாடுவாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா அந்த டீச்சர் எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. பொண்டாட்டி வந்துட்டு அடிக்க கூடாதுப்பா, அது அன் டைம்ல இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் ஆனந்த் கிட்ட போட்டுட்டு அந்த சின்ன பாப்பா இருக்கா இல்லையா மீரா, அவ வந்துட்டு இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல தூங்கிட்டு சொல்லிட்டு அந்த வயசானவர் அந்த டீச்சரை சேர்ந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கத்துல மனைவிக்காரங்க அழுதுகிட்டே தனியா உட்காந்துருக்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த டீச்சர் பாட்டு பாடுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏங்க உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு அந்த மாந்திரிகத்தை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் சொல்லிக்கல. அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்காம அடிப்பாரு. நேத்து நடந்த விஷயம் வந்துட்டு ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல அப்படியே பேச ஆரம்பிக்க அந்த இடத்துல வந்துட்டு பாப்பா வர ஆரம்பிக்கிறா. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதே ஸ்கூல்ல தான் அந்த பாப்பாவும் படிக்கிறான். சோ அந்த பாப்பா கிட்ட அப்படியே ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது இந்த பாப்பா வந்துட்டு என்ன சொல்றான்னா, அம்மா இனிமே வந்துட்டு அந்த எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆண்டி வீட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது நேத்து நைட்டு அந்த வயசான கிழவன் கூட்டு போனா இல்லையா. சோ இந்த பாப்பா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பாப்பா கிட்ட சில சில்மிஷன் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ அதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இனிமே வந்துட்டு நீ எங்கேயும் போக வேணாம், அம்மா நான் பாத்துக்கிறேன், அம்மா கூடவே இரு, அப்பா கிட்ட வந்துட்டு நான் பேசுறேன், இனிமே நாங்களும் அப்பாவும் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்பாக்கு ஒரு ப்ராமிஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. மாடியில வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க. சோ அந்த இடத்துல மனைவிக்காரங்க வராங்க. மனைவிக்காரங்க போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமே வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், பாப்பா வேற வளர்ந்துட்டான், அவ வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஆனந்த் சில விஷயத்த பேச ஆரம்பிக்கிறான். நானும் வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன், இனிமே வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், ஆனா எனக்காக ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டா நமக்கு நிறைய பணம் வரும், அது மூலமா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் வரும், லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி ஆசையா பேசும்போது அந்த ஒரு விஷயம் என்ன சொல்லு, அதை நான் கூட செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி மனைவிக்காரங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இது வந்துட்டு போதும், நான் வந்துட்டு ஒரு 10 நாள் ஊருக்கு போறேன், நீ வந்துட்டு வேணா எங்கேயாவது வெக்கேஷன் போ, டூர் கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த மனைவிக்காரங்க வந்துட்டு நான் எங்கேயும் போகல, வேணும்னா அந்த 10 நாள் வந்துட்டு குருஜியோட ஆசிரமத்துக்கு நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டாரு. சோ இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா பேசிட்டு அப்படியே கீழே வராங்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே கிளம்பி ஒரு 10 நாள் வந்துட்டு எங்கேயோ வெளியே கிளம்பி இருக்கிறாரு. சோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாரு. சோ அதுக்கப்புறம் இங்க இந்த பாப்பாவையும் இந்த அம்மாக்காரங்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு அதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குருஜி ஆசிரமம் இருக்கு, ரொம்ப சாமியாரும் ரொம்ப நல்லவர், நிறைய விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லக்கூடியவர். அந்த ஆசிரமத்துல போயிட்டு இன்னைக்கு தங்கி ஒரு 10 நாள் அங்க அப்படியே கழிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு ஒருத்தர் ரூம் சாவி எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது ஹெல்ப்னாக்கா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இன்னொரு பக்கத்துல நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஆனந்த் வந்துட்டு அந்த சாரகபாணி கூட சேர்ந்துக்கிட்டு யார்கிட்ட பணத்துல கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, இந்த வயசானவர். இவர் வந்துட்டு அதே ஆசிரமத்துல அம்மாவும் இல்ல தங்கச்சி இல்ல ஒரு அனாதை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சு போகுது தங்கச்சி முறையில. அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளையும் ரொம்ப பிடிச்சு போகுது. அப்பப்ப விளையாட்டு பொருள்லாம் கொடுக்கறது. இந்த குருஜி இருக்காரு பாருங்க, அவர்கிட்டயே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் உன் வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியா மாறும், இருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் கூட நீ கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட மனசை வந்துட்டு ஒரு மாதிரி பாதிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஆனந்த் வந்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. 10 நாள் முடிஞ்சு போச்சு, அங்க இருந்து கிளம்பி போகலாம், இனிமே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனா நம்ம பழைய வீட்டுக்கு போக வேணாம், நம்ம வந்துட்டு ஒரு புது வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே பேசிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா ஆனந்த் கிட்ட வந்துட்டு ஒரு மனசு இருக்கு, எப்பவுமே வந்துட்டு அந்த பெண் பிள்ளையை பிடிக்கவே பிடிக்காது, அவ பிறந்த நேரம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ வந்துட்டு ராசியே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட வாட்டி அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப வெறுப்பா வந்துட்டு பேசுவாரு. ஆனா இந்த தடவை வாழ்க்கையில முதல் முறை தடவை அந்த பொண்ணை கூப்பிட்டு இனிமே வந்துட்டு அப்பா சண்டை போட மாட்டேன், இனிமே நம்ம வந்துட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசி அங்கிருந்து கிளம்பி போகும்போது அதே ஆசிரமத்துல ஒருத்தர் பரல வயசானவர், இவர் வந்துட்டு என்னம்மா கிளம்பிட்டீங்களா அதுக்குள்ள சொல்லும்போது ஆமா கிளம்பிட்டேன், என்னைக்காவது வந்துட்டு நான் பாப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோயின் கிட்ட கேட்க அது வந்துட்டு நம்ம ஆனந்த் வந்து அப்படியே முறைக்கிறான். சார் நான் வந்துட்டு ரொம்ப அண்ணன் முறையில பழகிட்டேன், அதனாலதான் கேட்கிறேன், அது பாப்பா மீரா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே நேரா இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அந்த சாரகபாணி இருக்கான் இல்லையா, சோ அவனோட இடம் மாதிரி தெரியுது, அங்க வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒன்னும் பிடிக்கல, இருந்தாலும் ஒரே ஒரு தடவைன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு தடவை செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்க. ஆனந்த் வந்துட்டு பொண்டாட்டி புள்ளைய வந்துட்டு பெட்ரூம் இருக்கு, நீங்க அங்க போங்க சொல்லி அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கத்துல நம்ம ஆனந்த் அந்த சாரகபாணி இந்த
இந்த வீட்டுல வந்துட்டு புதுசா ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அவ பேரு ராவணா. சோ அந்த பொண்ணு இவங்க 3 பேர் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒரு பொம்மையை வந்துட்டு செஞ்சு இதை வச்சுதான் பிராக்டிஸ் பண்ணணும், உன் பொண்ணுகிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நைட் டைம் காமிக்கிறாங்க. மனைவிக்காரங்க வந்துட்டு நம்ம புருஷங்காரங்கிட்ட வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நம்ம இந்த இடமே வந்துட்டு சரியா படல, வாங்க நம்ம கிளம்பி போயிடலாம், இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல வந்துட்டு மனைவிக்காரங்கிட்ட ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறாரு. இதை பாரு, இது வந்துட்டு வெறும் அட்வான்ஸ் தான், இன்னும் நிறைய பணம் நமக்கு கிடைக்கும், இந்த ஒரு தடவை இந்த ஒரே ஒரு பூஜை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனைவிக்காரங்கள்ட்ட சொல்ல, நீ தான் வந்துட்டு பாப்பாவை ஒரு வழியா இதுக்கு வந்துட்டு தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மனைவிக்காரங்களே போயிட்டு தான் குழந்தைய மீரா கிட்ட வந்துட்டு இது மாதிரி அப்பா என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நீ வந்துட்டு கரெக்டா செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓரளவுக்கு அப்படியே தேர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்துல வந்துட்டு ஆனந்த் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே கிளம்பி போறாங்க. சோ அப்படியே நைட் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கையில ஏதோ சாக்க முடியல வந்துட்டு ஏதோ ஒரு உயிருள்ள ஜீவன் ஏதோ கொடுத்த மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு மீரா அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா, அது உள்ள பூனைக்குட்டி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை அந்த மீரா கையில கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூனைக்குட்டியை எடுத்துக்கிட்டு இப்ப நேரம் இந்த தங்கி இருந்தாங்க இல்லையா அதே வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மனைவிக்காரங்களே எழுப்புறாங்க. இந்த பாப்பாவையும் அந்த பூனையும் கொண்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ள தனியா விடுறாங்க. சோ அந்த ரூம் ஃபுல்லாமே வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு பக்காவான ஒரு இடத்துல வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதே இடத்துல அந்த பாப்பாவை படுக்க வச்சிருக்காங்க. அந்த பூனையை வந்துட்டு பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த பாப்பாவும் இருக்கிறான். சோ இவங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு சில பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராவணா வந்துட்டு அந்த பாப்பாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சோ ஒரு தடவை வந்துட்டு திடீர்னு வந்து பார்த்தா அந்த பூனை வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. சோ கத்த ஆரம்பிச்சோன்னு இவங்க எல்லாருமே ஏஞ்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க போயிட்டு பாப்பாக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொல்ல அந்த பொண்ணு ஒரு கயிறை வந்துட்டு கட்டி தொங்க விட்டு தூக்கு கயிறு மாதிரி முடிச்சு போட ஆரம்பிக்கிறான். முடிச்சு போட்டு அந்த பூனையை தூக்குல தொங்க விடுற மாதிரி அந்த பாப்பா தூக்கி அப்படியே நிறுத்த இது எல்லாமே வந்துட்டு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மாக்காரங்களுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல, வேண்டாங்க இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கலான்னு போக அந்த அம்மாவை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெட்ல படுக்க வைக்க அவங்களுக்கு வந்துட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி நுரத்தொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கத்துல அந்த தூக்குல தொங்கி இழுத்தாங்க இல்லையா அந்த பூனை வந்துட்டு நிறமாத கர்ப்பிணியா இருந்திருக்குது. சோ அது வந்துட்டு ஒரு 4 குட்டி அப்படியே கீழே போட இந்த பாப்பா என்ன பண்றான்னா இப்ப அந்த 4 குட்டி இருந்தது இல்லையா அதுல கீழே விழுந்த அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து ஒரு பானைக்குள்ள வச்சு அந்த பானையை வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க திரும்பி பார்க்காம. சோ இப்ப அந்த பானையை வச்சு இந்த சாரகபாணி வந்துட்டு சில பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பாப்பா வந்துட்டு அந்த தங்கியிருந்த அந்த ரூமுக்குள்ள வர அந்த பூனை வந்துட்டு தூக்குல தொங்க விட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பூனை இப்ப உயிரோட திரும்பி பாக்குற மாதிரி தெரியுது. இந்த சின்ன பொண்ணு மீரா வந்துட்டு பயங்கரமா பயந்து போக ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த சாரகபாணி நம்ம ஆனந்த் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நைட் டைம்ல போயிட்டு ஒரு பூனையை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அவங்கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பூனைகள் தேவைப்படுது ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்பெல்லாம் முடியல, டாக்டர் எல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாப்பாக்கு வந்துட்டு ஏதோ கொடுக்கறதுக்காக சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆனந்த் வந்துட்டு அந்த வேலைக்காரி ஒருத்தர் இருந்தா இல்லையா ராவணா, சோ அவ கூட கொஞ்சம் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் அவ ஏதோ கசாயத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் அடைஞ்சு பொத்துன்னு கீழே விழுக இந்த பக்கத்துல வந்துட்டு டாக்டர் எல்லாம் வராங்க. டாக்டர் எல்லாம் வந்து ஏதோ சில ஊசிகளை போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. படுத்த படிக்கவே ஆயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களால ஒன்னும் பெருசா எந்திருக்க முடியாது. சோ அது இல்லாம அந்த ரூம் கதவுக்கு போயிட்டு அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தை போனாலும் வந்துட்டு இந்த ராவணா வந்துட்டு விட மாட்டா. அம்மாவெல்லாம் பார்க்க கூடாது, அம்மாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நீ போ நான் சொல்றதை செய்யின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ரூம்லயே வந்துட்டு பயங்கரமா தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தனிமையில இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது. சோ இமேஜினேஷன் விட ஒரு உருவம் அந்த பாப்பா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவம் வந்துட்டு பார்த்தா இவ ஒரு பூனையை கொன்னா இல்லையா சோ அதே மாதிரி கெட்டப்ல இவ்வளவு மாதிரியே வருது, நீ என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பேரே கிடையாதான். பேர் வந்துட்டு நான் உனக்கு வைக்கிறதா, உன்னோட பேரை ஹனின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவும் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்துட்டு அம்மாவை பார்க்க முடியாது, அம்மா வந்துட்டு இனிமே எழுந்திருக்க முடியாது, அம்மாவை வந்துட்டு இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது இந்த பொண்ணு வேற சின்ன பொண்ணு வேற பயந்து போகிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஆனந்த் இருக்கா இல்லையா அவனை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அந்த ராவணா கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த டைம்ல இது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஹனி வந்துட்டு என்ன பண்றான்னா இந்த டைம்ல நீ அம்மாவை பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போக சாவி வந்துட்டு பூட்டி இருக்குது வெளியே வேற. அந்த சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு கரெக்டா போயிட்டு அந்த பூஜைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த சாவி இருக்கு. அந்த சாவியை எடுத்துட்டு வரும்போது அந்த கதவுக்கு கேப்ல இருக்கக்கூடிய ஒரு சந்து வழியா பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட கரெக்டான நேரத்துக்கு ஆனந்த் வந்துட்டான். சோ ஆனந்த் அந்த குழந்தைய அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஆனந்த் அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வராங்க. அந்த டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு சில ஊசிகளை அந்த குழந்தைக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைக்கு அந்த ஊசி எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஊசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியுது. இனிமே வந்துட்டு உனக்கு டெய்லி இந்த மாதிரி ஊசி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட பேசக்கூடிய அந்த ஹனி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்குது. இந்த ஊசி எல்லாம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா இந்த மீரா சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து வயசுக்கே வரக்கூடாது, வயசுக்கு
வயசுக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த பூஜைகள்லாம் செய்ய முடியாது. சோ அதனால இந்த பூஜைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமே வயசுக்கு வராத பொண்ணுங்களா இருக்கணும். சோ அதனால வந்துட்டு இந்த வயசுக்கு வராம இருக்கிறதுக்காக என்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செயல்படாத விதமா இந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு போட்டா குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்தடுத்த நாள்ல ஏகப்பட்ட பூனைகளை வாங்கி இந்த மாதிரி பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த குருஜி வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேடி அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. பக்கத்துல இருக்க அந்த டீச்சர் அவங்க எல்லாம் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஆனந்த் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு மனைவிக்காரங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மனைவிக்காரங்களுக்கு அந்த ஊசி போட போட அவங்களோட பிஹேவியர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி ஆரம்பிக்குது. சோ இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு மன ரீதியா வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பூனைகளை வாங்குறதும் இந்த பாப்பா வச்சு அதை தூக்குல தொங்க விடுறதும் இந்த மாதிரி சில பூஜைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பெரிய பணக்காரங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறான். அந்த பணக்காரனுக்கு வந்துட்டு எந்த ஒரு கான்ட்ராக்ட் வேலையுமே வந்துட்டு கையில நிக்க மாட்டேங்குதாம். அப்ப வந்துட்டு நம்ம சாரகபாணி இது நாள் வரைக்கும் இந்த பூஜைகள் செய்யறாங்க இல்லையா, இது எதனால எதுக்காக இந்த பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வந்துட்டு நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, எனக்கு இது கை கூடி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்கு தான் இந்த பூஜை வந்துட்டு ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பூஜையை வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூஜையோட பேருன்னு சொல்ல போட்டா சஷ்டி தேவதை. இதுதான் வந்துட்டு இந்த பூஜை. இந்த பூனை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சக்தி இருக்குது, மாய சக்தி. இந்த சஷ்டி தேவதையோட வாகனமானது இந்த பூனை. சோ அந்த பூனை வச்சு என்ன பூஜை பண்றாங்கன்னா, நிறைமாத கர்ப்பிணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பூனைகளை புடிச்சிட்டு வர்றது வழக்கம். ஏன்னா பூனை வந்துட்டு பிரசவிக்கும் அப்படிங்கிறது யாருமே இது நாள் வரைக்கும் பார்த்திருக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். அப்படி கர்ப்பமா இருக்கக்கூடிய பூனையை ஒரு வயசுக்கு வராத பொண்ணோட கையில கொடுத்து அந்த பூனையை கூட்டிட்டு வரணும். அந்த பூனை என்னைக்கு குட்டி போட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல அந்த பூனையை தூக்குல தொங்க விடுற மாதிரி தொங்க விடும்போது அந்த குட்டி கீழே விழுகும். கீழே விழுந்த குட்டியில சில ரத்தங்கள்லாம் தெரிக்குது இல்லையா, அதுவும் முதல்ல விழக்கூடிய அந்த குட்டி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். பிரசவிக்கும் போது கீழே விழுகக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பானைக்குள்ள இந்த சின்ன குழந்தைங்க, வயசுக்கு வராத குழந்தைங்க போடணும். அதை திரும்பி பார்க்காம எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு நமக்கு தேவையான இடத்துல தெற்க பார்த்து அந்த பானையை புதைச்சி அந்த பானைக்கு மேல ஒரு முள்ளு மரத்தை நெட்டு வைக்கணும். சப்பாத்தி கல்லியோ இல்ல கருவேல மரத்தோ ஏதாவது ஒரு முள்ளு மரத்தை வளர்த்து அந்த மரம் வளர வளர இந்த குடும்பமும் செழிக்கும், செல்வ செழிப்பா வளரும், அவங்களுக்கு வந்துட்டு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு பூஜைக்காக தான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இவங்க கொடுத்து காசு பணத்தை வாங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஏகப்பட்ட பேரை பார்க்கறது, அடுத்தது பூனையை பிடிக்கிறது, இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பாப்பாவை வச்சு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண இவங்க பக்கத்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய இடத்துல இறந்து போன பூனைகளை புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்துட்டு பெரிய பிசினஸ் ஆக இன்னொரு பக்கத்துல இந்த சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவ வயசுக்கு வந்த ஏஜ் தாண்டியே போயிட்டா, இருந்தாலும் வந்துட்டு இவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இவளோட உடல் அமைப்பே வந்துட்டு வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஆனந்த காமிக்கிறோம். ஆனந்த் வந்துட்டு இப்ப நிறைய பணத்தை எல்லாம் சேர்த்துட்டான், ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என்னால உடம்பு முடியல, என்னால சுத்தமா எதுவுமே செய்ய முடியல, நம்ம எப்பப்பா வீட்டுக்கு போவோம், எனக்கு ஸ்கூல் போகணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பெத்த அப்பா கிட்ட வந்துட்டு கெஞ்சுற நிலைமைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டான். அப்பக்காரர் வந்துட்டு எனக்கு இதுதான் சந்தோஷம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், எல்லாமே மாறிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ராவணா கிட்ட வந்துட்டு குழந்தைய பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கத்துல ராவணா இருக்கா. ராவணா வந்துட்டு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த சாப்பாடு கூடமே எது இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்டஸே இருக்குது. இந்த பொண்ணு வயசுக்கு வராக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதே எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல ராவணா வந்துட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறக்கிறான். யாரை பார்த்தா என்ன பார்த்தா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம சாரகபாணியும் நம்ம ஆனந்தியும் காமிக்கிறாங்க. அந்த ராவணா வந்துட்டு எங்க போனாலும் தெரியல, போன் பண்ணா ரிங்கு போகுது, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இந்த குழந்தைய மீராவை கூப்பிட்டு கேட்டாலும் வந்துட்டு எனக்கு தெரியாது, கடைசியா வந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், எங்க போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையும் சொல்லிட்டான். ஒருவேளை சாரகபாணி வந்துட்டு சந்தேகப்படுறான், பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஒரு ஓடிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஆனந்துக்கு தெரிச்சு போய் அவன் இருக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இது நாள் வரைக்கும் நிறைய பணத்தை நம்ம ஆனந்த் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கான். சோ அந்த பணம்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு, எதுவுமே காணாமலாம் போகல. என்ன நடந்துச்சு, எங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல. இப்ப இன்னொரு சீன்ல கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இவங்க கதவு திறந்து பார்த்தா இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அவனோட பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கான் இந்த பூஜைக்காக. இப்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு நேரா அந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இனிமே இந்த குழந்தைக்கு வந்துட்டு அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மீரா பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அவளோட பாணியில அந்த ஹனி வந்துட்டு சொல்லிட்டே இருப்பான் இல்லையா. சோ அந்த உருவத்துல வந்து ஹனி வந்துட்டு சொல்லிட்டே இருக்கா, உன்ன மாதிரி இன்னொரு குழந்தைய பண்ண போறாங்க, இது வந்துட்டு தடுக்க முடியாது, இது வந்துட்டு கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மீரா பொண்ணு கிட்ட சொல்ல அந்த மீரா பொண்ணு வந்துட்டு நான் அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹனி கிட்ட சொல்ல நான் வந்துட்டு கூட்டிட்டு போறேன். இப்போ வந்துட்டு யாருமே இல்ல, அப்பங்காரனு வெளியே போயிருக்கா, சாரகபாணி வெளியே போயிருக்கான், அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு புதுசா வந்த குழந்தை
குழந்தைக்கு அதே பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல வந்துட்டு இந்த மீரா அந்த உருவமா தெரிஞ்ச அந்த ஹனி தான் கூட்டிட்டு போகுது அவங்க அம்மா கிட்ட. அம்மா வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறாங்க. பயங்கரமா வந்துட்டு இந்த மீரா அழுகிற, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா, உடம்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா வலிக்குதுமா, ஊசி எல்லாம் நிறைய இடத்துல குத்தி குத்தி இங்க பாருமா, நான் எப்படி இருக்கேன் பாருமா, எனக்கு வந்துட்டு ஸ்கூல் போகணுமா ஆசையா இருக்குமா, பாட்டு பாடணுமா ஆசையா இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுகிறத பார்த்துட்டு இந்த அம்மாக்காரங்களால முடியல. எல்லா தப்புக்குமே வந்துட்டு நான் தாமா காரணம், இந்த ஒரு முறைன்னு சொல்லிட்டு உங்க அப்பா என்ன ஒத்துக்க வச்சான், சோ அதனோட விளைவு தான் வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கேன். எல்லாமே வந்துட்டு ஹனி சரி பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹனியா யாருமா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்காமா, என்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அம்மாக்காரங்க பயங்கரமா அழுகுறாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றது தெரியாம தான் புள்ளைய கட்டி பிடிச்சிட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேச ஆரம்பிக்கும். இந்த சின்ன பொண்ணு மீரா என்ன பண்றா, நேரா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறான். அதுல சில டாப்லெட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறான். சோ போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு போக அடுத்த டைம் வந்துட்டு ஆனந்த் வரான். ஆனந்த் வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி தெரியுது. இன்னொரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப கொண்டையெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு அப்படியே தட்டு மாதிரி ஏஞ்சி வராங்க. இப்ப புருஷக்காரன் வந்துட்டு மயக்க நிலைமையில இருக்கான் இல்லையா, அவனோட ஷோல்டர்ல ஒரு ஊசியை குத்தி அவன் அங்க இருந்து அப்படியே இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு அவன் பூஜை பண்ணக்கூடிய அதே இடத்துல வச்சு ஒரு சங்கு எடுத்து அவனை தலையில அடிச்சு நச்சு சாகடிச்சு இந்த பூனை எப்படி தூக்கு மாட்டி இழுப்பாங்களோ அதே மாதிரி தூக்கு மாட்டி இழுத்து இந்த சாமி போட்டோஸ் இது எல்லாமே வந்துட்டு பத்த வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமே வந்துட்டு விடுதலை, நம்ம வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்துட்டு அம்மா ஹனி வருவாள்லம்மான்னு சொல்லி கேட்க, ஹனி வந்துட்டு வருவாமா கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஆரம்பத்துல காமிச்சு இந்த சீனை நமக்கு அங்க காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டை சுத்தி வந்துட்டு பார்த்தா ஏகப்பட்ட மிருகங்கள், அதாவது இந்த பூனை இருக்கு இல்லையா, அந்த பூனை வந்துட்டு ஏகப்பட்ட பூனைகளை வந்து கொன்னு புதைச்சிருக்கிறது தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இந்த சாரகபாணி நம்ம ஹீரோ ஆனந்த் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வயசுக்கு வராத சின்ன பொண்ணை வச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை கண்டுபிடிச்சாச்சு. அந்த சின்ன குழந்தை ஒன்று கடைசியா ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க இல்லையா, சோ அந்த குழந்தையுமே வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஆனந்த் இறந்து போயிட்டான். அந்த சாரகபாணியும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்து என்ன நடந்துச்சு உண்மையை வரவழைக்கிறதுக்காக இந்த போலீஸ்காரங்க கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த பாவனை வந்துட்டு என்ன எங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்டு இந்த பாவனை வந்துட்டு கதவு திறந்தா இல்லையா, அதுக்கப்புறம் தானே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஆக்சுவலி அந்த கதவை தட்டினது யாருன்னு பார்த்தா அந்த குருஜி ஆசிரமத்துல இருந்து வருதா இல்லையா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க. சோ அவங்க தான் வந்திருக்காங்க. ஹீரோயினை கேட்டு வரும்போது அந்த சின்ன பாப்பா மீரா வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆவா. மீரா என்னமாச்சு உனக்கு உடம்புல இவ்வளவு காயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பாவனை வந்துட்டு சொல்லியிருக்கான். சோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கேட்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்துட்டு அவங்கள பார்க்கணும், இவர் வந்துட்டு கட்டாயப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த அங்கிளை வெளியே நிக்க வச்சுட்டு நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாவனா மட்டும் உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள போயிருக்கா போல. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு மனசு தெளிஞ்சிருக்குது. அவ கழுத்தை பிடிச்சி நெருக்கி அங்கேயே வந்துட்டு கொடூரமா சாகடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். சோ சாகடிச்சது மட்டும் இல்லாம இந்த குருஜி இருக்கார் இல்லையா, இவரு எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டு தான் அந்த பாவனாவோட உடம்ப பக்கத்திலே புதைச்சிருக்காங்க. சோ இதுக்கான காரணம் வந்துட்டு நம்ம குருஜி ஆசிரமத்துல இருந்து வந்த இந்த நபர் மட்டும்தான். சோ இதுக்கான தண்டனை வந்துட்டு இவருக்குமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை வந்துட்டு புதைச்சிருக்காரு இல்லையா, அந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் புருஷனை கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னோட குழந்தை எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மீராவை எங்க வச்சிருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் மீரா என் பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, ரோஜா பூ மாதிரி இருந்தா, சோ அவளை வந்துட்டு என்னாலதான் வந்துட்டு இந்த மாதிரி ஆனா அவளால வந்துட்டு தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினே கொண்டு இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தை வந்து கேட்டிருக்க உடம்பெல்லாம் வந்துட்டு ஊசி குத்தி அந்த குழந்தையால ஒண்ணுமே முடியாம போயிருக்கு. அதனால அந்த குழந்தை வந்துட்டு கடைசியா கேட்டிருக்குல்ல, உடம்பெல்லாம் வலிக்குதுமா, எனக்கு பாட்டு பாடணும் ஆசையா இருக்குமா, ஆனா என்னால நடக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணதால அந்த குழந்தை தான் சுயநினைவே இழந்து போயிட்டு தானாவே பேச ஆரம்பிச்சிருக்கா. அந்த பக்கத்துல கூட ஹனின்னு ஒண்ணு வந்திருந்தது இல்லையா, அது கூட பேசுறன்ற மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த அம்மாவால தாங்கிக்க முடியல. தான் பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டாலே இதுக்கு மேல என் பொண்ணு வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சாங்க இல்லையா, அப்படியே அந்த பொண்ணை இறுக்கி கொன்னு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க. சோ இதுதான் நடந்தது. என் பொண்ணை நானே கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்க. அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க தெரிஞ்சுதான் இவனுங்க அடுத்ததா ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. இவங்களை விட்டா இந்த மாதிரி தான் குழந்தைய மாதிரி நிறைய குழந்தைகளோட வாழ்க்கையில விளையாடணும்னு சொல்லிட்டு தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுதான் இந்த மாதிரி சில விஷயத்த பண்ணிட்டாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே யோசிச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான வித்தியாசமான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.